இன்றைக்கி பாருங்கள், நம்ம வெங்காயம் நட்ட மாதிரி பூண்டு பாருங்கள். பூண்டு வந்து நம்ம சமையலுக்கு வாங்கினது தான் முளைச்சிருக்கா, நட்டு வைக்கலான்னு எடுத்து வச்சேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்ம நட்ட அந்த கொத்தமல்லி நல்லா வேறு ஆழமாக போயிருக்கு பாருங்க. இப்போ என்னென்னா இதில் பாருங்கள், பதியம் நான் பதியம் வச்சேன்னா எத்தனை பதியம் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ரோஸ் பதியம் இன்றைக்கி வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். வேர் நல்லா இறங்கியிருக்கு பாருங்க, இழுத்தா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம வேர் பதியம் நல்லா வேர் விட்டதை நம்ம எடுத்துட்டா தான் அடுத்தடுத்த செடி வந்து வேர் விடும். அதனால தான் வந்து நான் நோண்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள். 1 மாதம் ஆச்சு. அதனால் வந்து இல்லாட்டி இப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பதியம் நிறையா இருக்கும்போது அந்த செடி இன்னொரு செடி காஞ்சிரும் ஏதாவது ஒன்று. அதனால் அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு, மழை பெய்யறனால இப்போ நம்ம அடிக்கடி தோண்டி பார்த்தா ஒன்றும் இல்லை. அதோட கலர் பிச்சியும் பாருங்கள், இந்த கலர் பிச்சிலே வந்து வேர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அது ஒட்டிகிட்டு இருக்கனால அதை எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த கலர் பிச்சிலையும் பாருங்கள் வேர் இருக்குது. இது பாருங்கள் நடுவில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளரட்டும். அதனால நான் வந்து இந்த பதியம் தான் நம்ம நட்டது, பதியத்திலே நம்ம திரும்ப திரும்ப வந்து பதியம் எடுக்கலாம். மழை காலத்தில் மட்டும்தான் நமக்கு நிறையா பதியம் உழுகும். இல்லை நீங்கள் மாடி தோட்டத்தில் வந்து பதியம் போடணுன்னா இந்த நேரத்தில் வந்து மழை பெய்கிற நேரத்தில் போட்டிங்கன்னா நிறைய பதியம் கிடைக்கும் பாருங்கங்க. இது வச்சு வந்து 10-15 நாள் கூட இல்லை, நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். பதியத்திலே திரும்ப பதியம். இந்த பூண்டை இதில் வந்து நட்டு விட்டுலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து முளைச்சதை நட்டு விட்டேன்.